ஒரு நடிகன் என்பவன் பல வகையான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டும். நல்லவனாகத்தான் மட்டும் நடிப்பேன் என்று நடிக்க இயலாது. அந்த வகையிலே சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகனுக்கு தீனி போடக்கூடிய வகையிலே 1964ஆம் ஆண்டு வெளிவந்த நவராத்திரி படம் 9 வகையான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் பெருமைக்குரிய ஒரு இயக்குனர் ஆவார். அந்த படத்திலே 9 பாத்திரங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல், தொடர்பில்லாமல், வித்தியாசமான உடை அமைப்பு, பேச்சு முறை, நடை வழக்கு எல்லாமே மேனரிசம் என்று சொல்வார்கள். எல்லாமே 9 கேரக்டருக்கும் 9 வகையாக அவர் அமைத்திருப்பார். அந்த 9 பாத்திரங்கள் பொதுவாக என்ன சொல்வார் என்றால், தொல்காப்பியத்திலே நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, உவகை, அச்சம், வெகுளி, வீரம், சாந்தம், கடைசியாக சாந்தம் என்று 9 நிலைகளை சொல்வார்கள். அந்த நவரசங்களைத்தான் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனுக்கு 9 வேடங்களாக கொடுத்து அவருடைய நடிப்பு திறனுக்கு சரியான ஒரு சவாலாக அமைந்த படமாக உருவாக்கியிருந்தார். படத்திலே சிவாஜி கணேசன் ஒரு கல்லூரி மாணவனாக, மருத்துவனாக, வேட்டைக்காரராக, இராணுவ அதிகாரியாக, நாடக நடிகராக, ஒரு விவசாயியாக, குடிகாரனாக, திருடனாக, ஒரு தொழுநோயாளியாக நடித்திருப்பார். இந்த தொழுநோயாளியாக நடித்திருக்கும் பொழுது படத்தை பார்க்கின்ற நமக்கே அவர் மேலே ஒரு அருவருப்பு ஏற்படும். அந்த வகையிலே என்ன பாத்திரத்துக்கு என்ன நடிப்பு வேண்டும் என்று மிகச்சரியாக கொடுத்திருந்தார். குடிகாரனாக வருகின்ற அந்த வேடத்திலே தான் அவருடைய ஒரு பாடல், இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். அதிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த காமம் என்பதற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிகச்சரியாக விளக்கங்கள் கொடுத்திருப்பார். உலகத்திலே எதையெல்லாம் படைக்க வேண்டும் என்றுதான் இறைவன் தெரிந்துதான் இதை படைத்திருக்கின்றான், பிறகு அதிலே மறுப்பு ஏன் என்கிற வகையிலே சமாதானப்படுத்தி கவிஞர் கண்ணதாசன் காமத்திற்கு சமாதானப்படுத்தி பாடல் எழுதியிருப்பார். எது எப்படி இருப்பினும் 9 வேடங்களை ஏற்று நடித்த முதலாக ஏற்று நடித்த நடிகர் திலகம், நடிப்புடைய இமயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திரு சிவாஜி கணேசன் அவர்களை இன்றும் நாம் போற்றி பாராட்டுவோம்.